கவலையை மேற்கொள்வது எப்படி? பாருங்க, கேட்போம், ஏன் சர்ச்சுக்கு வரல அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லுவாங்கன்னா, கவலை, அதனால் சர்ச்சுக்கு வரல. என்ன கவலை கேட்டால், பையனுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை அப்படின்னு ஒருத்தர் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த கவலையை சொல்கிறாங்க. இன்னொருத்தர் என்ன சொல்கிறாங்கன்னா, கல்யாணம் ஆயிடுச்சு ஆனால் என்ன ஆகலை, குழந்தை பிறக்கல, அது ஒரு கவலை. சில பேருக்கு என்னதுன்னா, பணம் சேல்ரி வந்து அதே சேல்ரியில் போயிட்டுருக்கு, கம்மியாகவே இருக்குது, சேல்ரி ஏற்றவே மாட்டுறாங்க, அது ஒரு கவலை. சில பேர் என்ன கவலைன்னா, வீடு கட்ட முடியல, அதில் ஒரு கவலை. சில பேருக்கு என்ன கவலைன்னா, சுகம் கிடைக்கல, அப்படியே வியாதியாகவே இருக்குது, அது ஒரு கவலை. அப்போது எல்லாருக்கும் என்ன இருக்குது, கவலை இருக்குது. சில பேருக்கு கடன் பிரச்சனை இருக்குது, அதை யோசித்து யோசித்து கவலைப்படுறாங்க. ஆனால் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, கவலையை எப்படி மேற்கொள்வது, அதுதான் பார்க்க போகிறோம். கவலை எவ்வளோ ஆபத்தானதுன்னு பார்த்தீங்கன்னா, உலகம் என்ன சொல்லுதுன்னா கவலையை குறித்து, நான் சும்மா அப்படியே சர்ச் பண்ணி பார்த்தேன். சரி, கவலை எவ்வளோ ஆபத்தானது. அது என்ன பண்ணுதுன்னா, கவலை உங்கள் வாழ்க்கையே அழித்து விடுமா. கவலை என்ன பண்ணுதுன்னா, உங்கள் வாழ்க்கையே என்ன பண்ணுது, அழிச்சிடு. அவன் என்ன சொல்கிறாங்கன்னா, இட் அஃபெக்ட்ஸ் த எபிலிட்டி டு என்ஜாய் த ப்ரெசன்ட் லைஃப் அப்படின்னு சொல்கிறாங்க. ChatGPTயில் போட்டு பார்த்தா, பீச்சுக்கு வாடா அப்படின்னு கூப்பிட்டா என்ன சொல்லுவாங்க, எனக்கு கவலையாக இருக்குது, நீ போயிட்டு வா பீச்சுக்கு. சாப்பிட்டியானா, கவலையாக இருக்குன்னு அப்புறமா சாப்பிட்றேன். அப்போ கவலை என்ன பண்ணுதுன்னா, ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையே அது முற்றிலுமாய் அழித்து விடுகிறது அப்படின்னு உலகம் சொல்லுது. வேதமும் என்ன சொல்லுது, வேதமும் பொதுவாக உலகம் சொல்கிறது தான் வேதம் சொல்லுது. வேதம் என்ன சொல்லுதுன்னா, கவலை இருக்கிறவனுக்கு என்ன ஆகுதுன்னா, கவலை என்ன பண்ணுதுன்னா ஆசீர்வாதத்தை தடுத்து நிறுத்துகிறது. கவலை என்ன பண்ணுது, ஆசீர்வாதத்தை தடுத்து நிறுத்துகிறது. பாருங்க, கவலை இருக்கிற இடத்துல விசுவாசம் இருக்காது. விசுவாசம் இல்லைன்னா தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியாது. கவலை இருக்கிற இடத்துல விசுவாசம் இருக்காது. கவலை இருக்குன்னா என்ன பண்ணுறாங்க, அதே யோசிச்சுட்டு இருக்காங்க. என்ன யோசிக்கிறாங்க, பையனுக்கு கல்யாணம் ஆகலை, குழந்தை பிறக்கல, கடன் பிரச்சனை மாறல, வீடு கட்டல, கவலையே இருக்குது. அதனால் என்ன இல்லைங்க, விசுவாசம் இல்லை. விசுவாசம் இருந்தால் என்ன சொல்லுவாங்க, தேவன் பெரியவர், அற்புதம் செய்வார். அப்போ கவலை இருக்கிற இடத்துல விசுவாசம் இல்லை. விசுவாசம் இல்லைன்னா என்ன நடக்காதுன்னா, ஆசீர்வாதம் வராது. கர்த்தர் செய்வார். அந்த விசுவாசம் இருந்தால் தான் என்ன நடக்கும்னா, பையனுக்கு கல்யாணம் நடக்கும். கர்த்தர் செய்வார், அந்த விசுவாசம் இருந்தால் தான் பையனுக்கு என்ன பண்ணோம், குழந்தை பிறக்கும். கர்த்தர் செய்வாருன்னு அப்படி ஒரு விசுவாசம் இருந்தால் தான் என்ன பண்ணணும்னா, கடன் பிரச்சனைலாம் மாறும். அப்போ பாருங்கள், அது வந்து என்ன பண்ணுது, கவலை என்ன பண்ணுதுன்னா ஆசீர்வாதத்தை தடுத்து நிறுத்துது. இங்கே வேதத்தில் பார்த்தீங்கன்னா எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் 6வது வசனம் வாசிங்க. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். விசுவாசம் இல்லைன்னா தேவனிடத்திலிருந்து எதையும் நம்ம பெற்றுக்கொள்ள முடியாது. கவலை இருந்தால் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள முடியுமா? முடியாது. விசுவாசம் இருந்தால் தான் தேவனிடத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அப்போ விசுவாசம் ஒரு ஆசீர்வாதத்துக்கு ரொம்ப முக்கியமாக இருக்குது. இப்போ கவலை இருக்கிற இடத்துல விசுவாசம் இருக்காது. விசுவாசம் இல்லைன்னா தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியாது. இங்கே யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 6வது வசனம் வாசி. ஆனாலும் அவன் எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடு கேட்க கடவன். சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பாரிக்கிறான். இங்கே சொல்கிறாரு, ஆனாலும் அவன் எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோட கேட்க. இப்படி வாசிக்கிறோம், ஆனாலும் அவன் எவ்வளவாகிலும் கவலைப்படாமல் விசுவாசத்தோட கேட்க கடவன். என்னங்க சந்தேகம் இருக்குது? நீங்கள் என்ன வாசிச்சிங்க அந்த இடத்துல? கவலைன்னு வாசிச்சிட்டிங்களே. கவலைப்படாமல்
விசுவாசத்தோடே கேட்க கடவான்னு வாசினா, ஏன் அப்படி வாசனா, கவலையுடைய ரூட் என்னதுன்னா சந்தேகம். கவலையுடைய ரூட் என்னது? சந்தேகம் தான். எப்படி மாறுதுன்னா கவலையாக மாறுது. கவலை தான் எப்படி மாறுதுன்னா ஒரு பயமாக மாறுது. பயம்தான் என்ன பண்ணுதுன்னா ஒருத்தனை தோல்விக்குள்ளே நடத்துது. இப்போ சந்தேகத்திலேருந்து சந்தேகம் எப்படி மாறுது? கவலையாக மாறுது. கவலை என்ன ஆகுது? பயமாக மாறுது. பயம் என்ன மாறுதுன்னா தோல்வியா. பாருங்கள் எவ்வளோ ஆபத்து பாருங்கள். இந்த கவலை என்ன பண்ணுதுன்னா மனுஷனை போயிட்டு எங்கேயோ ஒரு தோல்வியில் தள்ளிடுது. ஆமே. அப்போது இன்னும் அழகாக சொல்லுங்களேன். சந்தேகம் கவலையாக மாறுது, கவலை பயமாக மாறுது, பயம் தோல்வியாக மாறுது. ஒரு உதாரணம் சொல்கிறேன். உதாரணம் சொன்னால் உங்களுக்கு புரிஞ்சிடும். 30 வயசு ஆயிடுச்சு பையனுக்கு, கல்யாணமே அவ்வளோ ஒரு சந்தேகம். இவனுக்கு கல்யாணம் ஆகுமா ஒரு சந்தேகம். அப்புறம் என்ன வருதுன்னா கொஞ்ச நாள் கழித்து அது அப்படியே கவலையாகவே மாறிடுது. கல்யாணம் ஆகுமா, கல்யாணம் ஆகுமா, இவனுக்கு கல்யாணம் ஆகுமா, அது ஒரு கவலையாகவே மாறிடுது. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னா அது ஒரு பயம் ஆகுது. இவனுக்கு நிஜமாலே கல்யாணமே ஆகாது. அந்த பயம் என்ன பண்ணுதுன்னா கடைசியில் அவனுக்கு கல்யாணமே ஆகாமல் பண்ணிடுது. புரியுதா? இப்போ கவலை எவ்வளோ ஆபத்தானது. அது என்ன பண்ணுதுன்னா ஆசீர்வாதங்களை தடுத்து நிறுத்துகிறது. இங்கே அடுத்த வசனம் வாசிங்க, 7வது வசனம் வாசிங்க. அப்படிப்பட்ட மனுஷன் தான் கர்த்தரிடத்தில் எதையாகிலும் பெறலாம் என்று நினையாதிருப்பானாக. எப்படிப்பட்ட மனுஷன்? கவலையாக இருக்கிற மனுஷன் தான் கர்த்தரிடத்தில் எதையாகிலும் பெறலாம் என்று நினையாதிருப்பானாக. கவலையோடு தேவன்கிட்ட இருந்து நீங்கள் எதுவுமே பெற்றுக்கொள்ள முடியாது. விசுவாசம் இருந்தால் மட்டும்தான் தேவனிடத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அடுத்த வசனம் வாசிங்க. இருமனம் உள்ளவன் தன் வழிகளில் எல்லாம் நிலையற்றவனா இருக்கிறான். இருமனம் உள்ளவன். இருமனம் உள்ளவன்னா 2 மனசு, கவலை விசுவாசம். இருமனம் உள்ளவன் தன் வழியிலே நிலையற்றவன். ஒன்று கவலை இருக்கணும், இல்லைன்னா விசுவாசம் இருக்கணும். ரெண்டும் இருந்துச்சுன்னா என்ன ஆகும்னா நம்ம போக வேண்டிய டெஸ்டினேஷனில் நம்ம போய் சேர மாட்டோம். நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா சண்டே சர்வீஸில் வந்து கர்த்தர் பெரியவர், கர்த்தர் பெரியவர், அவர் நல்லவர், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களே, அதெல்லாம் நல்லா பாட்டு பாடுவாங்க. உமக்கொப்பானவர் யார்? அடுத்த நாள் ஹவுஸ் விசிட்டிங் போகும்போது தான் பாஸ்டர்கிட்ட சொல்லுவாங்க, பாஸ்டர் ஒரே கவலையாக இருக்குது, வீடு கட்ட முடியல, இந்த பிரச்சனை இருக்குது, கல்யாணம் ஆக மாட்டேங்குது, குழந்தை பறக்க மாட்டேங்குது, கடத்தை அடைக்க முடியல. அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, இருமனம் உள்ளவன் தன் வழியிலே ஒன்று கவலை இருக்கணும், இல்லைன்னா விசுவாசம் இருக்கணும். ரெண்டும் இருந்துச்சுன்னா நீ போக வேண்டிய டெஸ்டினேஷனுக்கு போக மாட்டேன். நான் சொல்கிறேன், விசுவாசத்தை எழுப்புங்க. சண்டே விசுவாசம், மண்டே கவலை, அப்படி இருக்காதுங்க. சண்டே விசுவாசம், எப்பயுமே விசுவாசம். ஆமேன். விசுவாசம் தான் என்ன பண்ணுதுன்னா ஆசீர்வாதங்களை கொண்டு வருகிறது. அப்போ கவலை என்ன பண்ண எவ்வளோ ஆபத்தானது பார்த்தீங்கன்னா, கவலை ஆசீர்வாதங்களே தடுத்து நிறுத்துது. இதை நம்ம டீல் பண்ணோம் இன்னைக்கு. ஆமாம், இப்போ வந்து இது என்ன பிரச்சனைன்னு பார்த்துட்டோம், கவலை என்ன பண்ணுதுன்னு பார்த்துட்டோம். டாக்டர் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்க, செக் பண்ணுவாங்க, என்ன வியாதின்னு செக் பண்ணுவாங்க. அப்புறமா என்ன பண்ணுவாங்கன்னா அதை டீல் பண்ணுவாங்க. என்ன டீல் பண்ணுவாங்க? மெடிசன் கொடுத்து ஊசி போட்டு டீல் பண்ணுவாங்க. அப்படி தானேக்கா? அவங்க நர்ஸ் அவங்க. அப்போது கவலை எவ்வளோ ஆபத்தானது கண்டுபிடிச்சோம். இப்போ நம்ம அதுக்கு டீல் பண்ண போகிறோம். அல்லேலூயா. எப்படி இதை மேற்கொள்கிறது, இந்த கவலையை எப்படி மேற்கொள்கிறது நம்ம பார்க்க போகிறோம். சரி, இப்போ இயேசு என்ன பண்ணுறாருன்னா மலை பிரசங்கம் பண்ணுறார். மலை மேலே போயிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, பிரசங்கம் பண்ணுறாரு. அதில் நிறைய பிரசங்கம் பண்ணுறாரு. என்ன பிரசங்கம் பண்ணுறாருன்னா, விரோதிகளை கூட சத்துருக்களை ஸ்நேகிங்க, அதுக்கப்புறம் யாருன்னா உதவி கேட்டாங்கன்னா அவங்களுக்கு உதவி செய்யுங்க. அப்புறம் உபவாசத்தை குறித்து அவர் என்ன பண்ணுறாருன்னா பிரசங்கம் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாருன்னா அந்த டிவோர்ஸ் பற்றிலாம் பிரசங்கம் பண்ணுறாரு. அதில் ஒரு பிரசங்கம் என்ன பண்ணுறாருன்னா கவலைப்படாதிருங்கள். ஆமேன்.
அவருடைய பிரசங்கத்தை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். அதை பார்த்து கவலையை எப்படி மேற்கொள்கிறது நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 25 34 வரைக்கும் வாசிங்க. ஆகையால் எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும் எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதிருங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகாரத்தை பார்க்கலும் ஜீவனும் உடையை பார்க்கலும் சரீரமும் விசேஷித்தவைகள் அல்லவா? ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள். அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை. அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழைப்பூட்டுகிறார். அவைகளை பார்க்கலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா? கவலைப்படுகிறதினால் உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவான்? உடைக்காகவும் நீங்கள் கவலைப்படுகிறது என்ன? காட்டு புஷ்பங்கள் எப்படி வளர்கிறது என்று கவனித்து பாருங்கள். அவைகள் உழைக்கிறதும் இல்லை, நூற்கிறதும் இல்லை. என்றாலும் சாலமன் முதலாய் தன் சர்வ மகிமையிலும் அவைகளில் ஒன்றை போலாகிலும் உடுத்தியிருந்ததில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அற்ப விசுவாசிகளே, இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படும் காட்டு புல்லுக்கு தேவன் இவ்விதமாக உடுத்துவித்தால் உங்களுக்கு உடுத்துவிப்பது அதிக நிச்சயம் அல்லவா? ஆகையால் எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். இவைகளை எல்லாம் அஞ்ஞானிகள் நாடு தேடுகிறார்கள். இவைகள் எல்லாம் உங்களுக்கு வேண்டியவர்கள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதிருங்கள். நாளைய தினம் தன்னுடையவைகளுக்காக கவலைப்படும். அந்தந்த நாளுக்கு அதினதின் பாடு போதும். இப்போ இந்த 10 வசனத்துல எத்தனை வாட்டி கவலைப்படாதிருங்கள் சொல்லியிருக்காரு? 3 வாட்டி கவலைப்படாதிருங்கள் சொல்லியிருக்காரு. எங்கெல்லாம் பார்க்கலாம்னா 25வது வசனத்துல எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும் எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காக கவலைப்படாதிருங்கள். அன்லைன் பண்ணி சொல்லுங்க, கவலைப்படாதிருங்கள் ஃபஸ்ட்டு. அடுத்தது 31வது வசனத்தில் பார்த்தீங்களா, ஆகையால் எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னா 34, ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதிருங்கள், நாளைய தினம் தன்னுடையவளுக்காக கவலைப்படும். அப்போது 3 வாட்டி சொல்லிட்டாரு கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு. ஒரு வாட்டி சொன்னாலே இயேசு ஒரு வாட்டி சொன்னாலே முக்கியமானது, 3 வாட்டி சொன்னால் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இது ஒரு கமாண்டாக சொல்கிறார், ஒரு கட்டளையாக சொல்கிறார், கவலைப்படாதீங்க. அது மட்டும் சொல்ல அவர் என்ன பண்ணுறாருன்னா அன்பாக கட்டளையாக சொல்கிறார். நான் இருக்கண்டா, கவலைப்படாத சொல்லுங்க, அவர் இருக்கிறாரு, கவலைப்படாதீங்க. கட்டளையா சொல்றாரு கவலைப்படாதிருங்க, அதுக்கப்புறம் அன்பா சொல்றாரு நான் இருக்கேன் கவலைப்படாத. ஆமென். என்ன பிரச்சனை வேணா இருக்கலாம், பெரிய மழையா இருக்கலாம், நான் சொல்றேன், ஆண்டவர் சொல்றாரு கவலைப்படாத, நான் இருக்கேன். ஹல்லேலூயா. அப்போ 3 வாட்டி சொல்லிட்டாரு கவலைப்படாதிருங்கள். சரி, நம்ம என்ன பார்க்குறோன்னா எப்படி இதை மேற்கொள்கிறது, எப்படி மேற்கொள்றதுன்னா ஃபஸ்ட்டு கவலை மாறணும்னா ஃபஸ்ட்டு என்ன மாறணும்னா எண்ணங்கள் மாற வேண்டும். எதுலேருந்து நம்ம பார்க்க போகிறோம்னா இந்த இயேசு இந்த பிரசங்கம் பண்ணார்ல கவலைப்படாது, இந்த அவருடைய செய்தியிலேருந்தே நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 25வது வசனம். ஆகையால் எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும் எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதிருங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகாரத்தை பார்க்கலும் ஜீவனும் உடையை பார்க்கலும் சரீரமும் விசேஷித்தவைகள் அல்லவா? இங்கே பாருங்க, ஆகையால் எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காக. சாப்பிட்றது எதுக்காக? உயிர் வாழ்கிறதுக்காக. தண்ணி குடிக்கிறது எதுக்காக? ஜீவனுக்காக, உயிர் வாழ்கிறதுக்காக. அப்புறம் சொல்கிறார் எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காக. எதுக்கு ட்ரெஸ் போடுறோம்? சரீரத்துக்காக நாம் ட்ரெஸ் போடுறோம். சரீரத்துக்காக கவலைப்படாதிருங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். என்னங்க இதையா சொல்லணும்? நம்ம ஊரில் இன்றைக்கி அந்த மாதிரி பிரச்சனைலாம் கிடையாது. சாப்பாடுக்கெலாம் பிரச்சனை கிடையாது, தண்ணிக்கெலாம் கவலைப்பட தேவையில்லை. இன்றைக்கி சாப்பாடு வேணும்னா என்ன பண்ணணும்னா அம்மா ஹோட்டல் வருக்கு,
ரூபாய் கொடுத்தா சாப்பாடு கொடுத்துருவாங்க. நிறைய பேர் சாப்பாடு இல்லைனா கூட ரோட்டில் என்ன பண்ணுறாங்கன்னா ஆர்கனைசேஷன்லாம் வச்சு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா எல்லாருக்கும் சாப்பாடு கொடுக்குறாங்க, தண்ணிலாம் கொடுக்குறாங்க. இப்போதைக்கு இந்தியாவில் அது மாதிரி ஒரு பிரச்சனையும் இல்லை. ட்ரெஸ்ஸுக்கும் பிரச்சனை இல்லை. என்ன பண்ணுறாங்க, ட்ரெஸ்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு கொடுக்குறாங்க. ஆனால் இயேசு வாழ்ந்துட்டு இந்த காலத்தில் இந்த பிரச்சனை இருந்துச்சு. சாப்பாடுக்கு பிரச்சனை இருந்துச்சு, தண்ணிக்கு பிரச்சனை இருந்துச்சு, ட்ரெஸ்ஸுக்கெலாம் பிரச்சனை இருந்ததுனால தான் அவர் சொல்கிறாரு, ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று சரீரத்துக்காக கவலைப்படாதீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனும் உடையை பார்க்கிலும் சரீரமும் விசேஷித்து அல்லவா. ஆமென். கவலை மாறினா எண்ணங்கள் மாறணும். அதான் சொல்லித்தர. கவலை எப்படி மேற்கொள்றது பார்க்குறோம். அதில் கவலை மாறினா ஃபஸ்ட்டு என்ன மாறினா எண்ணங்கள் மாறணும். இங்கே சொல்கிறாரு, உங்களுக்கு சொல்லுகிறேன் ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனும். நீ சாப்பாடு யோசிக்கிற, தண்ணி யோசிக்கிற, நான் என்ன சொல்கிறேன்னா உனக்கு உயிரை கொடுத்துருக்கேன்ல. சொல்கிறாரு எண்ணத்தை மாத்துறாரு. ஜனங்களுடைய இதே மாதிரி பிரசங்கம் பண்ணியிருப்பார் போல. எண்ணத்தை மாத்துறாரு. ஏன் நீ தண்ணிக்கு யோசிக்கிற, நீ சாப்பாடுக்கு யோசிக்கிற, நான் என்ன சொல்கிறேன்னா உனக்கு உயிரை கொடுத்துருக்கல. உயிரை கொடுத்தவன் சாப்பாடை கொடுக்க மாட்டேனா, தண்ணியை கொடுக்க மாட்டேனா. அடுத்தது சொல்கிறாரு, உடையை பார்க்கிலும் சரீரம் விசேஷித்தது அல்லவா. நீ உடை இல்லைன்னு யோசிக்கிற, கவலைப்படுற. நான் என்ன சொல்கிறேன்னா சரீரத்தை கொடுத்துருக்கேன், உடையை கொடுக்க மாட்டேனா. ஆமென். நிறைய பேர் என்ன கவலைன்னா பையனுக்கு கல்யாணம் ஆகலை. நான் என்ன சொல்கிறேன்னா பையனை கொடுத்துருக்காரே. எத்தனையோ பேருங்க பிள்ளைகள் இல்லாமல் இருக்கிறாங்களே. ஆமென். அல்லேலூயா. வீடே கட்ட முடியல பிரதர். நான் என்ன சொல்கிறேன், ரெண்ட்டுலனாச்சும் உட்கார வச்சுருக்காரு இவங்கள. இப்போ ஏன் கவலைப்படுறேன்னா, கவலை என்ன பண்ணுதுன்னா இல்லாததே குறித்து யோசிக்க வைக்குது. எது இல்லையோ அதான் யோசித்து நம்ம என்ன பண்ணுறோம், கவலைப்படுறோம். ஆண்டவர் சொல்கிறாரு, எப்பா நீ சாப்பாடு யோசிக்கிற, நீ தண்ணி யோசிக்கிற, நான் என்ன சொல்கிறேன்னா உனக்கு உயிரை கொடுத்துருக்கேன், அதை யோசி. அப்படியே எண்ணத்தை மாத்துறாரு பாருங்க. கவலையை மேற்கொள்ளணும், எண்ணங்கள் மாறணும் ஃபஸ்ட்டு. அல்லேலூயா. எண்ணங்கள் மாறி இருக்கிறதுக்காக என்ன பண்ணணும், நன்றி செலுத்தணும். வீடு இல்லைனாலும், வீடு கட்ட முடியலனாலும், எனக்கு ஒரு ரெண்ட் வீடுனாச்சு கொடுத்துருக்கீங்களா ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறேன் அப்படின்னு சொன்னீங்க. பிலிப்பியரில் 4ஆம் அதிகாரம் 6வது வசனம் வாசிங்க. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். சொல்றாரு, பவுல் சொல்றாரு, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து விண்ணப்பங்களாலும் ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும். அவர் என்ன சொல்றாருன்னா, நீ கவலைப்படாத, நீ என்ன பண்ணு, ஸ்தோத்திரம் பண்ணு. ஒருவேளை சரீரத்தில் பலவீனமாக இருக்க, நான் சொல்கிறேன், அட்லீஸ்ட் நடக்க வச்சிருக்காரு, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. பவுல் எங்கேருந்து எழுதுறாரா, ஜெயிலேருந்து எழுதுறாரு, வெளியே இருக்கிற ஆட்கள் எழுதுறாரு. அவர் என்ன சொல்கிறாரு, ஒன்றும் கவலைப்படாதப்பா, எல்லாத்தையும் குறித்து ஸ்தோத்திரம் பண்ணு. ஜெயிலில் இருந்தும் என்ன உங்களுக்கு லெட்டர் எழுத வச்சிருக்காரு. அப்போது கவலையை மேற்கொள்கிறது நம்ம என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு எண்ணங்களை நாம் மாற்ற வேண்டும். இல்லாத கவலை என்ன பண்ணால் இல்லாத குறித்து யோசிக்கும். நீங்கள் என்ன பண்ணால் எது இருக்குதோ அதை யோசித்து தேவனுக்கு நன்றி செலுத்தினோர். அடுத்தது 26வது வசனம் வாசிங்க. ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை, அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழைப்பூட்டுகிறார், அவைகளை பார்க்கலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா. இப்போ முன்னாடி என்ன பண்ணாரு இயேசு, ஜனங்களுடைய தேவையை பார்த்து அதுலேயே அவங்க எண்ணத்தை அப்படியே மாற்றிட்டார். இப்போது என்ன பண்ணுறாருன்னா, டக்குன்னு எங்கே போகிறாரு, ஆகாயத்து பட்சிகளை பாரு, என் கூடயே வரணும். இயேசு அங்கே மெசேஜ் கொடுத்து அங்கே போயிடணும் நம்ம. இப்போ என்ன சொல்கிறாருன்னா, ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாரு, பாரு அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்க்கிறதும் இல்லை. ஆகாயத்து பட்சி என்ன பண்ணுது, விதைக்குதா, வேலை செய்யுதா, அறுக்குதா, சம்பாதிக்குதா, களஞ்சியங்களை சேர்த்து வைக்குதா, சேர்த்து வச்சுட்டு இருக்கா காசெல்லாம்? இல்லைங்க. அது விதைக்கிறதும் இல்லை,
அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்த்துகிறதும் இல்லை, அவைகளை உங்கள் பரமபிதா பிழைப்பூட்டுகிறார். பாருங்க, இன்றைக்கு உலகத்தில் எத்தனை வகையான பறவைகள் இருக்குன்னா, நான் நெட்டில் சர்ச் பண்ணி பார்த்தேன். அதில் என்ன சொல்கிறாங்கன்னா 11,000 விதமான பறவைகள் இருக்கா எஸ்டிமேட்டாக சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சரி, இத்தனை விதமான மொத்தம் எத்தனை பறவைகள் இருக்குது அப்படி பார்த்தா கிட்டத்தட்ட 43,000 கோடி பறவைகள் இருக்கான் இந்த உலகத்தில். அவர் சொல்கிறார், ஆகாயத்து பட்சிகளை கவனித்து, அந்த 43,000 பறவைகளை கவனித்து பாரு, அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்க்கிறதும் இல்லை, அவைகளை உங்கள் பரமபிதா பிழைப்பூட்டு. அவைகளை பரமபிதா பிழைப்பூட்டுகிறார் சொல்ல, அவைகளை உங்க அப்பா பறவைகளை, இந்த 43,000 கோடி பறவைகளை போஷிக்கிறார்னா உனக்கு உதவி செய்ய மாட்டாரா? எண்ணங்களாம் மாத்துறார் இயேசு. கவலை ஃபஸ்ட்டு மாறணும்னா, கவலையை மேற்கொள்ளணும்னா ஃபஸ்ட்டு எண்ணங்கள் மாறணும். தேவன் பெரியவர் அப்படின்னு எண்ணங்கள் மாறணும். இங்கே சங்கீதம் 147:9 வாசிங்க. அவர் மிருக ஜீவன்களுக்கும் கூப்பிடுகிற காக்கை குஞ்சிகளுக்கும் ஆகாரம் கொடுக்கிறார். அவர் மிருக ஜீவன்களுக்கும் கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கும் ஆகாரம், கூப்பிடும் போதெல்லாம் அவர் என்ன பண்ணுறாருன்னா ஆகாரம் கொடுக்குறார். பறவை கூடும் போதே ஆகாரம் கொடுக்குறாருன்னா நீங்கள் கூடும் போது ஆகாரம் கொடுக்க மாட்டாரா? நீங்கள் கேட்கும் போது உங்களுக்காக உதவி செய்ய மாட்டாரா? ஆமீன். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நீங்கள் இயேசுக்கிட்ட கேட்கலாம். இயேசு என்ன பண்ணுவார்னா உதவி செய்வார். அடுத்தது 145வது சங்கீதம் 15-16 வாசிங்க. எல்லா ஜீவன்களின் கண்களும் உம்மை நோக்கி கொண்டிருக்கிறது. ஏற்ற வேளையில் நீர் அவைகளுக்கு ஆகாரம் கொடுக்கிறீர். நீர் உமது கையை திறந்து சகல பிராணிகளின் வாஞ்சியையும் திருப்தி ஆக்குகிறீர். எல்லா ஜீவன்களின் கண்களும் உம்மை நோக்கி கொண்டிருக்கிறது. எல்லா ஜீவன்களும் என்ன பண்ணுதுன்னா தேவனையே நோக்கி பார்க்குதான். நம்ம தான் அவரை பார்க்கறது இல்லை. ஜீவ ஜந்துக்கெல்லாம் எல்லாம் என்ன பண்ணுதுன்னா அவரை பார்க்குது, நோக்கி கொண்டிருது. ஏற்ற வேளையில் நீர் அவைகளுக்கு ஆகாரம் கொடுக்கடி, நீர் உமது. அவர் என்ன பண்றாருன்னா கையை திறக்கிறாராம். கையை திறந்து சகல பிராணிகளின் வாஞ்சையை ஜஸ்ட் அவர் என்ன பண்ண கையை தான் திறக்கிறாரு. கையை திறக்கும் போது அந்த 43,000 கோடி பறவைகள் சாப்பிடுதான். ஆமே. அது அப்புறம் சொல்றாரு பாருங்க, சகல பிராணிகள் வாஞ்சையை அது நல்லா சாப்பிட்டு சூப்பராக அது திருப்தியாக இருக்கு. ஆமே. ஆண்டவர் செஞ்சார்னா இப்படி தான் செய்வார். 5 அப்பங்கள் 2 மீனை அவர் என்ன பண்ணுறாருன்னா தேவைக்கு அதிகமாக போஷிக்கிறார். வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் சாப்பிடு. ஏன்னா அவர் பெரியவர். ஆமேன். அவர் கையை திறந்தா கொஞ்சம் வராது, அவர் கையை திறந்தா நிறைய வரும். அல்லேலூயா. அப்போது தேவன் பெரியவர். இப்போ எண்ணத்தை மாத்துறாரு. ஆகாயத்து பட்சிகளை கவனித்துப்பாரு, அவள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்கள் சேர்க்கிறதும் இல்லை, அவைகளை இந்த 43,000 கோடி பறவைகளை உங்க அப்பா சோறு போடுறாருன்னா உனக்கு போட மாட்டாரா? பெரியவர்னு காட்டுறாரு. அடுத்தது பார்த்தீங்கன்னா அதே மத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் 26வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, அவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா. அவர் சொல்றாரு, அவைகளை பார்க்கிலும் அந்த பறவையை பார்க்கிலும் நீங்க விசேஷித்தவர்கள். ஆமேன். பறவை வந்து தேவனுடைய சாயல்ல படைக்கப்படல. ஆனா நீங்களும் நானும் தேவனுடைய சாயல்ல படைக்கப்பட்டார். நமக்காக தான் இந்த பறவைகளை வச்சார். நமக்காக தான் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மலைகள், எல்லா செடிகள், கொடிகள் எல்லாத்தையும் யாருக்காக வச்சார்னா எனக்காக வச்சார். ஆமீன். ஏன்னா நான் விசேஷமானவன். சரி, இப்போ எனக்கு தெரிஞ்சு இவ்வளோ நேரம் பேசினதில் அவங்களுக்கு என்ன போயிட்டுருக்கோன்னா, சாப்பாடு குறித்த கவலை, ட்ரெஸ்ஸு இன்னும் ஆரம்பிக்கல, சாப்பாடு குறித்த கவலை, தண்ணி குறித்த கவலை போயிட்டுருக்கோம். இப்போ எண்ணத்தை மாற்றிட்டார் பெரியவர். பாரு, ஆகாயத்து பட்சிகளை நான் போஷிக்கிறேன், உன்னை போஷிக்க மாட்டான்னா. இப்போ சாப்பாடு கவலை போயிட்டுருக்கோம், தண்ணி கவலை போயிருக்கோம். உங்களுக்கு போச்சா? போயிருக்கணும். போயில்லைன்னா நீங்கள் கவனிக்கலன்னு அர்த்தம். இப்போது அடுத்தது எங்கே வராருன்னா ட்ரெஸ்ஸுக்கு வராரு.
ட்ரெஸ்ஸு கவலை தீர்க்கிறாரு பாருங்க. மத்தேயு 6ஆம் அதிகாரம் 30வது வசனம் வாசிங்களா. அற்ப விசுவாசிகளே, இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படும் காட்டு புல்லுக்கு தேவன் இவ்விதமாக உடுத்துவித்தால் உங்களுக்கு உடுத்துவிப்பது அதிக நிச்சயம் அல்லவா? சொல்றாரு அற்ப விசுவாசிகளே, அவங்கள பார்த்து சொல்றாரு அற்ப விசுவாசிகளே, இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பிலே போடமுன் காட்டுப்புல்லுக்கு தேவன் இவ்விதமாக உடுத்துவித்தால் உங்களுக்கு உடுத்துவிப்பது அதிக நிச்சயம் அல்லவா. காட்டுப்புல்லுன்னா பார்த்துருக்கீங்களா? அழகாக இருக்கும். அது என்ன பண்ணுதுன்னா இன்னைக்கு இருக்கும், நாளைக்கு என்ன பண்ணுவாங்கன்னா அடுப்பில் நெருப்பு எறிகிறதுக்காக காட்டுப்புல்லை எடுத்துகிட்டு போயிட்டு வச்சுருவாங்க. ஆனால் அதுக்கே ஆண்டவர் என்ன பண்ணாருன்னா ரொம்ப அழகழகா அவர் என்ன பண்ணுறாரு, உடுத்தி வைக்கிறாரு. அவர் சொல்கிறாரு உங்களுக்கு உடுத்துவிப்பது அதிக நிச்சயம் அல்ல. நான் புல்லுக்கே அப்படி செய்கிறேன்னா என்னுடைய சாயலில் படைக்கப்பட்ட உனக்கு ட்ரெஸ்ஸை தர மாட்டேன்னா, உன் தேவையை சந்திக்க மாட்டேன்னா. ஆமென். அப்போது என்ன பண்ணுறாருன்னா எண்ணங்களை மாற்றுறாரு. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாருன்னா கவலை என்ன பண்ணுதுன்னா இல்லாத குறித்து யோசிக்க வைக்குது. அவர் என்ன பண்ணுறாருன்னா இருக்கிறத குறித்து நன்றி செலுத்து எண்ணத்தை மாற்றுறாரு. ரெண்டாவது அவர் என்ன பண்ணுறாருன்னா கர்த்தர் பெரியவர்னு காட்டுறாரு. மூணாவது என்ன சொல்கிறாருன்னா அதை காட்டில் நீ விசேஷித்தவன், எண்ணங்களை மாற்றுறார். நீங்கள் கவலை எப்படி மேற்கொள்ளணும்னா ஃபஸ்ட்டு என்ன மாறணும்னா எண்ணங்கள் மாற வேண்டும். ரெண்டாவது எண்ணங்கள் மாறினா மட்டும் போதாது, இப்போது கவலையை மேற்கொள்ள தேவனை தேடணும். இங்கே அடுத்த வசனம் பாருங்கள் 31. ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். வாசிங்க. இவைகளை எல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள், இவைகள் எல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். எங்கேயும் சொல்றாரு பாருங்க, உங்கள் பரமபிதா. டக்குன்னு பரமபிதா சொல்ல, உங்கப்பா உங்கப்பா. ஆமென். அதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கணும். ஆண்டவர் சொல்றாருன்னா அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. உங்கள் பரமபிதா, உங்கள் பரமபிதா. நிறைய பேர் தான் விட்டுருவாங்க, கடகடன்னு வாசிக்க ஆரம்பிப்பாங்க. பொறுமையாக நிதானமாக என்ன சொல்லியிருக்கிறாரு பார்க்கணும். பார்க்கும்பொழுது தான் இந்த பொக்கிஷத்தை உங்களால் கவனிக்க முடியும். ஆண்டவர் சொல்றார் உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். இவ்வளோ நேரம் அவர் சொன்னதெல்லாம் இவங்களுக்கு கவலைலாம் போயிருக்கும். கவலைலாம் போயிட்டு என்ன வந்திருக்குன்னா ஒரு விசுவாசம் வந்திருக்கும். என்ன விசுவாசம்னா தேவன் பெரியவர், இதை கொடுத்தவர் அதை கொடுக்க மாட்டாரா, ஒரு விசுவாசம் வந்திருக்கு. அப்புறம் அதை காட்டிலும் நான் விசேஷித்தவன். விசுவாசம் வந்தோடனே இப்போ என்ன சொல்கிறாருன்னா அடுத்த வசனம் வாசிங்க. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். இப்போ என்ன சொல்கிறாருன்னா என்ன மாறிச்சா? இப்போ என்ன சொல்கிறாருன்னா முதலாவது தேடு. ஆமென். தேட சொல்கிறாரு. அவர்கிட்ட வா, முதலாவது அவரை வை. எண்ணம் மாறினா மட்டும் போதாது, நாம் தேவனை தேட வேண்டும். எண்ணம் மாறிச்சுனாலே எங்கே போவோம்னா அவர்கிட்ட போகும். அவர் பெரியவர்னு காமிச்சாரு, பெரியவர் பெரியவர்னு ஒரு எண்ணத்தை மாற்றினாரு. இப்போ என்ன பண்ணுறாருன்னா பெரியவர்கிட்ட வா. ஆமென். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஏன் சண்டே சர்ச்சுக்கு வர மாட்றாங்க? அவங்களுக்கு என்னன்னா பணத்தை குறித்து கவலை. அவன் எண்ணமும் எப்படி இருக்குன்னா கடவுளை விட பணம் பெருசாக இருக்கிறதுனால அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா சண்டே கூட என்ன பண்ணுறாங்க, லீவ் போட்டு பணத்தை தேடி போகிறாங்க. தேவன் பெரியவர்னு தெரிஞ்சா சண்டே வேலை வச்சா எனக்கு என்னயா, கடவுள் பெரியவர், நான் அவரை தேடி வருவேன். ஆமென். பாருங்க, எண்ணங்கள் மாறினா ஆண்டவர் சொல்லாரு உங்கள் நினைவுகள் எப்படியோ அப்படிதான் என்ன இருக்குது, உன் வழியும் அப்படி தான் இருக்குது. ஆண்டவர் சொல்ல உன்னுடைய நினைவை மாற்று. கர்த்தர் பெரியவர்னு பாரு. கர்த்தர் பெரியவர்னு பார்த்தா சண்டே இல்லை, மண்டே வச்சா கூட சர்ச்சை வச்சா கூட வந்துடுவீங்க. ஹல்லேலூயா. நிறைய சபையில் மண்டே டியூஸ்டேலாம் வைக்கிறாங்க, லீவ் போட்டுலாம் வராங்க. ஆமென். எண்ணம் மாறினா நாம் அவரை தேட ஆரம்பிப்போம். சரி, இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம்? எப்படி மேற்கொள்கிறது? எப்படி மேற்கொள்கிறது? ஃபஸ்ட்டு எண்ணங்கள் மாறணும். ரெண்டாவது எண்ணங்கள் மாறிட்டோடனே தேவனை தேட ஆரம்பிக்கணும். எண்ணங்கள் எப்படி மாற்றினார் இயேசு?
அவர் பெரியவர் அப்படின்னு காட்டினார். அப்புறம் என்ன சொன்னார்? ஆக்ஷன் சொல்லுங்கள். தாட்ஸ் ப்ளஸ் ஆக்ஷன். ஃபஸ்ட்டு தாட்டு மாறணும், அப்புறம் என்கிட்ட வந்துரு அப்படின்னு சொல்கிறார். சரி, இப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்தோம். அப்போது கவலையை மேற்கொள்கிறது ஃபஸ்ட்டு எண்ணங்கள் மாறணும். அப்புறம் ரெண்டாவது வந்து நம்முடைய தேவனை நம்ம தேட ஆரம்பிக்கணும். நான் ஆரம்பத்திலே சொன்னேன், இந்த கவலை என்ன பண்ணுது? ஆசீர்வாதங்களை தடுக்குது. நம்ம இப்போ என்ன கற்றுக்கணும்னா எப்படி கவலையை மேற்கொள்கிறது கற்றுக்கணும். இப்போ என்ன சொல்கிறேன்னா அடுத்த வசனம் வாசிங்க. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். இப்போ சொல்கிறாரு, அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும். எப்போனா எண்ணம் மாறணும். எண்ணம் மாறி அவரை தேடும் பொழுது ஆண்டவர் சொல்கிறாரு, இவைகளெல்லாம் உனக்கு கூட. கவலை, நான் சொன்ன கவலை என்ன பண்ணுது? ஆசீர்வாதத்தையே தடுத்துது. இப்போ கவலை மேற்கொள்ளணும் என்ன பண்ணோம்? ஃபஸ்ட்டு எண்ணம் மாறணும். அவரை தேடும் பொழுது இவள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். பாருங்கள், இங்கிலாந்து ராணி இருந்தாங்களாம். இங்கிலாந்து ராணி அவங்க ஒரு பிஸ்னஸ் மேன் கிட்ட கேட்டாங்களாம், நான் சில கண்ட்ரீஸில் நான் போயிட்டு பிஸ்னஸ் பண்ண போகிறேன், ஸோ நீங்கள் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ராணி வந்து அந்த பிஸ்னஸ் மேன் கிட்ட கேட்டாங்க. அப்போது அந்த பிஸ்னஸ் மேன் சொன்னாரா, எனக்கு ஆல்ரெடி பிஸ்னஸ் இருக்குது, நான் எப்படி வந்து செய்கிறது? அப்போ அந்த ராணி சொன்னாங்களாம், நீ என் பிஸ்னஸை பாரு, நீ என் பிஸ்னஸை பண்ணு, நான் உன் பிஸ்னஸை பார்த்துக்கிறேன். நீ என் பிஸ்னஸை பண்ணு, நான் உன் பிஸ்னஸை பார்த்துக்கிறேன். ஆண்டவர் சொல்கிறாரு, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீ தேடு, நான் பார்த்துக்கிறேன். ஆமே, தேவன் அப்படி தான் சொல்கிறார். உங்களை பார்த்து சொல்கிறார், கவலைப்படாதீங்க. பெரிய பிரச்சனையாக இருக்கலாம், ஆனால் இன்றைக்கி அவரை தேடும் பொழுது அவர் என்ன சொல்கிறாருன்னா, இவைகளெல்லாம் உனக்கு கூட கொடுக்கப்படும். பாருங்கள், பெரும்பாலுள்ள ஸ்திரீக்கு கவலை என்ன, இத்தனை வருஷமாக ஏதோ நடக்கலையே. ஆனால் அவருடைய எண்ணங்கள் மாற ஆரம்பிச்சு. நிறைய பேர் சொல்கிறாங்க, இயேசு வந்து பெரிய பெரிய அற்புதம்லாம் செய்கிறாரு, அப்போ பெரியவர் போல் இவர் கிட்ட போனால் ஒரு பெரிய அற்புதம் நடக்கும்னு சொல்லிட்டு அவர் எண்ணங்கள் மாற ஆரம்பிச்சு. அப்புறம் என்ன பண்ணுறான்னா, ஆக்ஷன் என்ன பண்ணுறான்? அவர் வஸ்திரத்தை தொட்டா போதும் சுத்தமாகிடுவேன். அந்த ஆக்ஷனில் போய் என்ன பண்ணுறான்னா, அவருடைய வஸ்திரத்தை தொடுறா, என்ன ஆயிடுச்சுன்னா சுகம் வந்துடுச்சு. அப்போது தாட்ஸ் ப்ளஸ் ஆக்ஷன் இஸ் ஈக்குவல் டு பிளெஸ்ஸிங். ஆமென் சொல்லுங்கள். எண்ணங்கள் மாறணும், அப்புறம் தேவனை தேடணும், ஆக்ஷனில் காட்டணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா ஆசீர்வாதம் வந்துடும். ஹல்லேலூயா. சரி, இதையே நம்ம என்ன பண்ணலாம்னா, இதே பிரிச்சிங்க இயேசுடைய போதனையை, இதை யோசுவாவில் நீங்கள் அதே பார்க்கலாம். யோசுவாக்கிட்டே அப்படியே சொல்லுவார், இதே போலவே சொல்லுவார். 1ஆம் அதிகாரத்தில் 8வது வசனம் பாருங்க. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இதில் எழுதி இருக்கிறவைகளின் படி எல்லாம் நீ செய்ய கவனமாய் இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்ளுவாய். பாருங்க, இங்கே என்ன ஆயிடுச்சுன்னா, மோசஸ் என்ன ஆயிட்டாரு? இருக்கிறாரா, செத்து போயிட்டாரா? இங்கே என்ன ஆயிடுச்சுன்னா, மோசஸ் நல்லா கூப்பிட்டு வந்தவர் கடைசியில் கானானுக்குள்ளே போகும்போது என்ன ஆயிடுச்சுன்னா, மோசஸ் செத்து போயிட்டாரு. அங்கே பார்த்தா யோசுவா பார்க்குறார், அங்கே பார்த்தா பெரிய ராட்சசர்கள். இவருக்கு ஒரே கவலை. அப்போ ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா, இங்கே சொன்னார்ல, இங்கே மத்திய 6ஆம் அதிகாரத்தில் 24லேருந்து 35 சொன்னார், அதே போல் இங்கே சொல்லியிருக்கிறாரு. இவருக்கு ரொம்ப கவலை. என்ன சொல்கிறாருன்னா, பலன் கொண்டு திடமனதாய் இரு. 6வது வசனத்தில் பாருங்கள். பலன் கொண்டு திடமனதாயிரு, இந்த ஜனத்தின் பிதாக்களுக்கு நான் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை நீ இவர்களுக்கு பங்கிடுவாய். இங்கே சொல்கிறாரு, கவலைப்படாத. அடுத்தது 7வது வசனம் பாருங்கள். என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாய பிரமாணத்தின் படியெல்லாம் செய்ய கவனமாய் இருக்க மாத்திரம் மிகவும் பலம் கொண்டு திடமனதாயிரு. இங்கேயும் சொல்கிறாரு, கவலைப்படாத. கவலையாக இருக்கிறான் ஜாஷுவா, என்ன பண்ணுறது, எப்படி அங்கே போய் போகிறது, கவலை இருக்குது. இங்கே சொல்கிறாரு, பலன் கொண்டு திடமனதாய், கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம்ல
ஃபஸ்ட் என்ன காட்டுறாரு? கர்த்தர் பெரியவர்னு காட்டுற எண்ணங்களை மாத்துறாரு. அப்புறம் என்ன சொல்றாரு? தேட சொல்றாருன்னு சொன்னால அதே நம்ம 8வது வசனத்துல நீங்க பார்க்கலாம். வாசிங்க. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இதில் எழுதி இருக்கவைகளின்படியெல்லாம் செய்ய நீ கவனமாக இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்ளுவாய். இந்த நியாயப்பிரமாணத்தின் புஸ்தகம் வாயை விட்டு. நியாயப்பிரமாண புஸ்தகத்துல என்ன இருக்கு? நியாயப்பிரமாண புஸ்தகம்னா என்னது? என்னதுங்க நியாயப்பிரமாண புஸ்தகம்? ஆதியாகமம், யாத்திராகமம், லேவியராகமம். அதுல என்ன நடக்குதுன்னா, இயேசு இந்த தேவன் என்ன பண்றாருன்னா, இந்த இஸ்ரவேல் ஜனங்களை அவர் என்ன பண்றாருன்னா, எகிப்து தேசத்திலிருந்து மோசஸ் வெளியே கொண்டு வராரு. செங்கடெல்லாம் என்ன ஆகுதுன்னா 2ஆ பிளக்குறாரு. அப்புறம் என்ன ஆகுது? யோர்தான்லாம் கூலியாக மாறுது. அப்புறம் ஜனங்களுக்கு அவர் என்ன பண்ணுறாருன்னா, அந்த வனாந்திரத்தில் அவர் என்ன பண்ணுறாருன்னா காடையை கொண்டு போஷிக்கிறார். இங்கே சொல்கிறாரு, இந்த நியாயப்பிரமாணத்தின் புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாது. இதில் நீ என்ன பார்க்கலன்னா, கர்த்தர் பெரியவன் பார்க்கலாம். அதே அங்கே காமிச்சார் பாருங்க, இந்த மத்திய 6ஆம் அதிகாரம் கர்த்தர் பெரியவன் எண்ணத்தை மாத்துறாரு. அதே சொன்னார், கர்த்தர் பெரியவன் பார்க்கலாம். அதில் அப்புறம் சொல்கிறாரு, இதில் எழுதியிருக்கிறபடி எல்லாம் நீ செய்ய நீ கவனமாக இருக்கும்படி இரவும் பகலும். என்ன சொன்னாரு? தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்க. இங்க என்ன சொல்றாருன்னா, இத நீ செய்ய கவனமா இருப்பா, இரவும் பகலும். அதை அங்கேயும் பார்த்தா கவலை, இங்கேயும் ஜாஷ்வாக்கு கவலை. கவலை வரும்போது என்ன சொல்றாரு? வேணாம் முடிச்சிருவோம், அவ்வளவுதான். இங்க என்ன பண்றாரு? நீ தாட்ஸை மாத்து, ஞானப்பிரமாணத்து புஸ்தகம் கர்த்தர் பெரியவன் பாரு. அப்புறம் என்ன பண்ணா, நீ செய்ய கவனமாக இருக்கும்படி இரவும் பகலும் தியானித்து அதையே தேடிப்போ. ஆமே, பிரச்சனையாக இருக்கா, போராட்டமாக இருக்கா, அவரையே தேடிப்போங்க அப்படி சொல்கிறாரு. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாய் நடந்துவா. அங்கே சொன்னார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடு. இங்கே சொல்கிறாரு, இந்த நியாயப்பிரமாணத்து புஸ்தகம் வாயை விட்டு இரவும் பகலும் தியானித்து கொண்டிருப்பாய். அப்பொழுது அங்கே என்ன சொல்கிறாருன்னா, இவளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்குப்பா. இங்கே சொல்கிறாரு, அப்பொழுது புத்திமானாய் நடந்து கொள்வாய், உன் வழியெல்லாம் வாய்க்கும். அப்போ கவலையை மேற்கொள்றது என்ன ஆகுதுன்னா, எண்ணம் மாறணும், தேட ஆரம்பிக்கணும். எல்லாம் எழுந்துன்னு இருக்கலாம். ஹல்லேலூயா. எல்லாரும் எழுந்துக்கலாம், ஜெபம் பண்ணலாம். என்ன கவலையா இருந்தாலும் இன்னைக்கு பார்த்தோம், கவலை எப்படி மேற்கொள்றது. கவலை ஆசீர்வாதத்தையே தடுத்து நிறுத்துதுன்னு பார்த்தோம். இன்றைக்கு கவலையை மேற்கொள்ளலாம், எண்ணங்கள் மாறணும். அது மட்டும் இல்லை, நாம் தேவனை தேட ஆரம்பிக்கணும். வசனம் சொல்லுது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவையெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் சொல்லுது. இன்னைக்கு எண்ணங்கள் மாறணும். கர்த்தர் பெரியவர், அவர் அற்புதத்தை செய்வார், அவர் அதிசயத்தை செய்வார், அவர் கடன் பிரச்சனையை மாற்றுவார், அவர் வீட்டை கட்டி கொடுப்பார், இதை செஞ்சவர் அதையும் செய்வார். அந்த எண்ணங்கள் நம்ம மாற மாற மாற, எண்ணங்கள் மாறிச்சுனாலே நம்ம தேவனை தேட ஆரம்பிப்போம். தேவனை தேடினாலே நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்க ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறோம், 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 ஸ்தோத்தரிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, இது எங்களுடைய ஆழத்தில் போகட்டும். ஆண்டவர் இருதயத்தின் ஆழத்தில் போகட்டும். ஆண்டவரே, நாங்கள் இதை இருதயத்தில் விதைக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, கவலைப்படும் பொழுது நாங்கள் ஆண்டவரை யாரை குறித்து யோசிக்கிறோம்? பிரச்சனை குறித்து யோசிக்கிறோமா? உங்களை குறித்து யோசிக்கிறோமா? ஆண்டவரை, கவலைப்படும் பொழுது நாங்கள் உங்களை குறித்து யோசிக்க உதவி செய்வீராக. ஆண்டவரே, நீர் பெரியவர், நீர் பெரியவர். அன்றைக்கு ஆண்டவரை நீர் சொல்லி, ஆகாயத்து பட்சிகள் கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்கள் சேர்க்கிறதும் இல்லை, அவைகளை உங்கள் பரமபிதா பிழைப்பூட்டுகிறார் என்று எழுதியிருக்கிறார். அந்த 43,000 கோடி பறவைகளுக்கு நீங்கள் உதவி செய்ய முடியும்னா ஆண்டவரை, இன்றைக்கு எங்களுடைய பிரச்சனையை மாற்ற முடியும் கர்த்தாவே.
ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். நீர் பெரியவர், அந்த எண்ணம் எங்களுக்குள்ள வரட்டும். நீர் பெரியவர், அந்த எண்ணம் எங்களுக்குள்ள வரட்டும். நீ உம்மால செய்ய முடியாத காரியங்கள் ஒன்றும் இல்லை கர்த்தாவே. உம்முடைய கைகள் குறுகவில்லை. உம்மால கூடாத காரியங்கள் ஒன்றுமே கிடையாது கர்த்தாவே. அந்த ஒரு எண்ணம் எங்களுக்குள்ள வரட்டும் கர்த்தாவே. ஆண்டவரே, ஜாஷுவா அப்படிதான் ஆண்டவரே, அந்த எண்ணங்கள் அவனுக்குள்ள வந்ததுனால தான் அவன் எளிதாய் சுகந்தரித்தான். ஆண்டவரே, அவன் கானானுக்குள்ள போனான் கர்த்தாவே. இன்றைக்கு எங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் மாறட்டும். அது மட்டும் இல்லை, உண்மையே தேடுகிற ஒரு வாழ்க்கை எங்களுக்கு மாறட்டும் கர்த்தாவே. ஆண்டவரே, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள் என்று எழுதியிருக்கிறதே. ஆண்டவரே, உண்மையே நாங்கள் தேட எங்களுக்கு உதவி செய்வீரா கர்த்தாவே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இதை எங்களுக்குள்ள பதியட்டும், உதவி செய்வீராக ஆண்டவரே. இது 30, 60, 100 ஆண்டவரே இந்த செய்தி பலன் கொடுக்கட்டும் நாங்கள் சொல்லி ஜெபிக்கிறோம். பெரிய காரியங்களை செய்யுங்க, ஆசீர்வதிங்க. வந்த ஒவ்வொருத்தரையும் பாதுகாத்துக் கொள்வீராக, தேவைகளை சந்திப்பீராக. தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி உங்களுடைய குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையில் நிறைவாக்குவார் என்று எழுதியிருக்கிறது. எல்லா குறைவுகள் இயேசுவின் நாமத்தில் நிறைவாய் மாறட்டும் கர்த்தாவே. தெய்வீக சுகம் உண்டாகட்டும் ஆண்டவரே. பலவீனத்தில் என்னுடைய பலன் பரிபூர்ணமாய் விளங்கும் என்று எழுதியிருக்கிறது. ஆண்டவரே, உம்முடைய பலன் பரிபூர்ணமாய் ஒவ்வொருத்தருக்குள்ளே இறங்கட்டும் இயேசுவின் நாமத்தினால். ஆண்டவரே, அப்படி செய்ய போகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஓ, ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம் கர்த்தாவே. எல்லாவற்றிலும் வல்ல கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீங்கள் நடத்துங்க, ஆளுகை செய்யுங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.